லாங் ஆன்சர் கொஸ்டின்ல தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் வித் லேபிள்டு டயக்ராம். லேபிள் அதாவது பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி, லேபிள்டுனா பார்ட்ஸை மார்க் பண்ணணும்னு அர்த்தம். டயக்ராம் நம்மளுக்கு தெரியும், டயக்ராம்ல பார்ட்ஸை மார்க் பண்ணி ராபிட்டோடைய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் ராபிட்ல மேல் ஃபீமேல் இருக்கும்ல, அந்த மேல் ராபிட்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்கம் செய்யறதுக்கான அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம டயக்ராமோட பார்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஜ் நம்பர் 196ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஒரு பாயிண்ட் பார்ப்போம், அதுக்கு அடுத்து கீழே இருக்க டயக்ராம்ல அதை ரெஃபர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the male reproductive system of rabbit consists of a pair of testes which are ovoid in shape. ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் டெஸ்டிஸ்னா என்னன்னு தெரியணும். பேர்னா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கு. டெஸ்டிஸ்னா என்னன்னா அதுல இருந்தா ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பெர்ம்ன்றதா ரீப்ரொடக்ஷனுக்கு உதவுறது. ஸோ அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற டெஸ்டிஸ்ன்றது பேர் ரெண்டா இருக்கு. அதனுடைய ஷேப் வந்து ஓவாய்டா இருக்கு. இப்போ இதை டயக்ராம்ல பார்ப்போம். இப்போ இதுதான் ராபிட்டோடைய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல இதுதான் இந்த பகுதி இருக்குல்ல ஓவாய்ட் ஷேப்ல. டெஸ்டிஸ்னா ஒன்ன குறிக்கிறது, டெஸ்டஸ்னா ப்ளூரல்னு அர்த்தம். ஸோ இங்க ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு சைடு இருக்கு பாருங்க. ஸோ அதை தான் பேர்னு சொல்றாங்க, பேர் ஆஃப் டெஸ்டஸ். ஸோ அது வந்து ஓவாய்ட் ஷேப்ல இருக்கு. நெக்ஸ்ட், டெஸ்டஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் இன் த அப்டாமினல் கேவிட்டி. இதுதான் நான் சொன்னேன், ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டெஸ்டஸ் அந்த ரெண்டும் என்க்ளோஸ்டு பைனா அதை சுத்தி இருக்குதுன்னு அர்த்தம். எதுனா ஸ்க்ரோட்டல் சாக்ஸ், ஒரு பேக் போன்ற அமைப்பு, அதை பாதுகாக்கிற ஸ்க்ரோட்டல் சாக்ஸ், அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுங்களா. அது வந்து எங்க இருக்குன்னா அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல்னா அடி வயிறு பகுதின்னு சொல்லுவோம், வயிற்று பகுதிக்கு கொஞ்சம் கீழே. ஸோ அதை வந்து அப்டாமினல் சொல்லுவோம், அப்டாமென்னு சொல்லுவோம். ஸோ அந்த அப்டாமினல் கேவிட்டி அந்த இடத்துல நமக்கு டெஸ்டஸ் வந்து ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் மூலமா, இங்க பாருங்க ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் இந்த வெளிப்புறம் சுத்தி இருக்குல்ல, அதன் மூலமா இது வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கு, அதை சுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், each testis consists of numerous fine tubules called seminiferous tubules. Tubulesனா ரொம்ப சிம்பிள், டியூப்னே எடுத்துக்கலாம். டியூப் போன்ற அமைப்புன்னு அர்த்தம். ஒரு டெஸ்டிஸும் ரெண்டு சைடு இருக்கா. ஸோ ஒரு டெஸ்டிஸும் அதுக்குள்ளார கன்சிஸ்ட் ஆஃப்னா அதன் உள்ளார நியூமரஸ்னா நிறைய அளவுல, ஃபைன்னா ரொம்ப சின்னதான டியூப்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செமினி அப்படின்னா என்னன்னா செமன், அந்த விந்துன்னு சொல்லுவாங்க. அதை கன்வே பண்றது இல்ல ப்ரொடியூஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் செமினிஃபெரஸ். ஸோ இந்த டியூபிள்ஸ் மூலமா இது எங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ன்றது டெஸ்டிஸ்க்கு உள்ளார இருக்கும்னு பார்த்தோம். இந்த இடத்துல டெஸ்டிஸ்க்கு உள்ளார அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ரொம்ப ஃபைன், ரொம்ப சின்ன டியூபிள்ஸ் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் எபிடிடைமிஸ் அது கூட போய் கனெக்ட் ஆகும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். திஸ் நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ், அதாவது எந்த நெட்வொர்க்னா என்னன்னா அந்த அமைப்பு, நிறைய டியூப்ஸ் இருக்குல்ல, அந்த டியூபிள்ஸ்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ன்றது ஒன்னா சேர்ந்து லீட் இன்டு எ காயில்டு டியூபியூல் கால்டு எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ்ன்ற காயில் ஷேப்ல உள்ள அந்த டியூபிள்ல போயிட்டு இந்த எல்லா சின்ன ஃபைன் டியூபிள் சொன்னோம்ல அது போய் கனெக்ட் ஆகுது. which lead into the sperm duct called vas deferens. இது எங்க போய் ஜாயின் ஆகும்னா லீட் இன்டூனா அது எதை நோக்கி போகுதுன்னா ஸ்பெர்ம் டக்ட், ஸ்பெர்முக்கான வழின்னு அர்த்தம். டக்ட்னா பாத்து, அதுக்கு பேர் வந்து வாஸ் டெஃபரன்ஸ். இது நம்ம இப்ப டயக்ராம்ல பார்ப்போம். வாஸ் டெஃபரன்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த டியூப் மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் தான் வாஸ் டெஃபரன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ்க்கு உள்ளார செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து எபிடிடைமஸ், அந்த எபிடிடைமஸ்ல இருந்து எதுல போய் கனெக்ட் ஆகுதுன்னா வாஸ் டெஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், the vas deferens join in the urethra just below the urinary bladder. urethra எங்க இருக்குன்னு பார்க்கணும், urinary bladder எங்க இருக்குன்னு பார்க்கணும். இத டயகிராம்ல பார்த்தோம்னா இந்த vas deferensன்றது urinary bladder, இதுதான் urinary bladder. இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த urinary bladderல யூரின் வந்து ஸ்டோர் ஆகும், வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டோர் ஆகும். அந்த urinary bladderல வந்து இந்த vas deferensன்றது கனெக்ட் ஆயிட்டு அதன் உள்ளார உள்ள யூரித்ரால போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதை தான் ஜஸ்ட் பிலோ யூரினரி பிளாடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூரித்ரான்றது இதுக்கு உள்ளார இருக்கிற பார்ட்டு, அதை இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலா இது வெளியே இங்க ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பேர் வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டு. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு இங்க டீட்டெயிலா கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யூரித்ரான்றது இதுக்கு உள்ளார இருக்கிற பார்ட், அதாவது யூரினரி பிளாடருக்கு உள்ளார இருக்கிற பார்ட் தான் யூரித்ரா. நெக்ஸ்ட், the urethra runs backward and passes into the penis. இதுதான் பீனிஸ் பகுதி. கடைசியா இருக்க பாருங்க, இந்த பீனிஸ் பகுதியில யூரித்ரான்றது இதுக்குள்ளார கடைசி வரைக்கும் வரும், அந்த டிப்பு வரைக்கும் வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், there are 3 accessory glands. ஆக்சசரினா
இன் அடிஷன் அர்த்தம். அடிஷனல் கிளான்ஸ்னா சுரப்பிகள்னு அர்த்தம். அதுல இருந்து செக்ரீட் ஆகும். ஸோ நேம்லி ப்ரோஸ்டேட் கிளாண்ட், கோப்பர்ஸ் கிளாண்ட், பெரினியல் கிளாண்ட். இது அப்படியே உங்களுக்கு டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. அந்த பீனிஸ் பகுதிக்கு வெளியில 3 அப்படியே லைனா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த கிளாண்ட்ஸ் வழியா செக்ரீட் ஆகும். அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். அதெல்லாம் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியமானதுன்றத கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்ஷனா இனப்பெருக்கம். அதாவது இந்த மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்பிரிங், அதாவது ஒரு குட்டி போடுறதுக்கு, அந்த இனப்பெருக்கம் பண்றதுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு இந்த செக்ரீஷன்ஸும் தேவைப்படும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே அப்படியே நான் மொத்தமா சேர்த்து சொல்றேன். இதுல வந்து இந்த ரீப்ரொடக்ஷன்ல வந்து கிட்னிலாம் ரீப்ரொடக்ஷன் உள்ளார இல்லைனாலும் அதுல இருந்து ஒரு டியூப், இந்த டியூப் வந்து வருது பாருங்க, அதுக்கு பேர் வந்து யூரிட்டர். இந்த பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த கிட்னில இருந்து யூரிட்டர்ன்றது வரும். அந்த யூரிட்டர் வந்து யூரினரி பிளாடரோட கனெக்ட் ஆகும். யூரினரி பிளாடர்ல யூரின் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ கிட்னி வந்து பியூரிஃபை பண்ணி அந்த ரிமைனிங் அழுக்கெல்லாம் வந்து யூரினா வெளியே அனுப்பும். அது வந்து யூரினரி பிளாடர்ல வந்து ஸ்டோர் ஆகும். எதன் வழியா வரும்னா யூரிட்டர் வழியா வரும். ஃபர்ஸ்ட் கிட்னி, யூரிட்டர் பார்த்துருக்கோம், யூரினரி பிளாடர் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த 3 கிளான்ஸ் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஆன்சர்லேயே பார்த்தது தான். அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு உதவும். செக்ரீஷன் அதுக்கான கிளான்ஸ் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு டியூப் மாதிரி இருக்கு பாருங்க 2 சைடும். அது பேர் வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டு. அதை பத்தி நம்மளுக்கு இந்த ஆன்சர்ல கொடுக்கல, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் வாஸ் டெஃபரன்ஸ். இந்த வாஸ் டெஃபரன்ஸ்ன்றது தான் ஸ்பெர்ம டெஸ்டிஸ் பகுதியில இருந்து இந்த யுரித்ரான்ற பகுதிக்கு கொண்டு போகும். ஸோ அதுதான் வாஸ் டெஃபரன்ஸ். எப்படி டைமஸ், அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளார நம்ம செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் பார்த்தோம். அதாவது டெஸ்டிஸை சுத்தி ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்க்ரோட்டல் சாக்கு, அது அப்டாமினல் கேவிட்டியில இருக்கு. ஸோ அந்த டெஸ்டிஸ் உள்ளார இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ், ரொம்ப ஃபைன் டியூபிள்ஸ், சின்ன சின்ன டியூப்ஸ் வந்து கடைசியா போய் காயில் ஷேப்ல உள்ள இந்த எபிடி டைமஸ் கூட கனெக்ட் ஆகி, அந்த எபிடி டைமஸ்ன்றது வாஸ் டெஃபரன்ட் கூட கனெக்ட் ஆகும். அதன் வழியா ஸ்பெர்ம் வந்து நமக்கு யூரித்ரா வழியா வெளியே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி வந்து யூரின். இந்த யூரின் வந்து யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆகி அதுவும் பீனிஸ் வழியா தான் கடைசியா வெளியே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஆன்சர்.